எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு 10 தலை ராவணன் மாதிரி இப்போ பயங்கர ஹெட் வெயிட்டோட இருக்கேன். 10 விருது கிடைச்சிருக்கு. தமிழக துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, இது ஒரு தாயோட முத்தம்ட்டு. உண்மையிலேயே அவ்வளவு தூய்மையானதாக தான் நான் விருதை எப்பவுமே பார்ப்பேன். என்னை போல சினிமாவை வெறும் கமர்ஷியலா காசுக்காக இல்லாம விருதுக்காக படம் எடுக்கிற என்ன மாதிரி கலைஞர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், மிகப்பெரிய பாராட்டு. அதுக்கு தமிழக முதல்வருக்கும் இந்த ஜூரி எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள் இது. 2021 சிறந்த நடிகருக்கான சிறப்பு பரிசை இந்த வருஷம் 21க்கு நான் வாங்கியிருக்கேன் படத்துக்காக. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் முக்கிய காரணம் இயக்குனர் ரஞ்சித்துக்கு நான் இது ஒரு சந்தோஷமான தருணத்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கூட நடித்த அத்தனை ஆர்யா, நிறைய கூட நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் டெக்னீஷியனுக்கும் என்னுடைய நன்றி. அவங்க இல்லைனா இது சாத்தியம் இல்லை. தமிழக நான் ஸ்டாலின் துணை முதல்வர் கேள்வி கேளுங்க. பதாது ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலாக இதே இதில் கலைமாமணி அவார்டு வாங்கினேன். இப்போ ஸ்டேட் அவார்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலாக என் ஒய்ஃப் ஆசைப்பட்ட அவார்டெலாம் வாங்கினிருக்கேன். அதனால் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ. லவ் யூ. தமிழக அரசுக்கு நன்றி. கூழாங்கல் அப்புறம் நெற்றிக்கண், இது நாங்கள் தயாரித்த முதல் 2 படங்கள். இந்த 2 படங்களுக்குமே சிறந்த திரைப்படம் விருது கிடைச்சது ஒரு பெருமையாகவும் ஒரு நல்ல ஒரு ஊக்கமாகவும் நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அறம் படத்துக்கு நயன்தாரா அவங்களுக்கு சிறந்த நடிகை விருதும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு இதாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணும்போதும் இந்த மாதிரி அவார்ட்ஸ் வரும்போதும் நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செய்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வருது. ஸோ விருது வாங்க நமக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ. வணக்கம். டானாக்காரன் 2022க்கு சிறந்த நடிகருக்கான விருது கிடச்சிருக்கு. தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரிய நன்றி. இது திரைப்பட உலகத்துக்கு திருப்பியும் எடுத்து நடத்துறதுல எங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் தான். ஸ்டேஜில் நிறைய பேர் அதை பற்றி பேசினாங்க. ஒரு படத்தை ஆனர் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் அரசு அதை செய்யும் போது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி எனக்கு டானாக்காரனுக்கு மொத்தம் 3 விருந்து. அதில் எங்கள் டைரக்டர் தமிழரசனுக்கும் கிடச்சிருக்கு. இப்போது அவரோட கதை தான் சிறையும் ஒரு நல்ல வரவேற்பு வந்ததால் ஒரு டபுள் செலிப்ரேஷனாக இருக்குது ஒரே நேரத்தில். ரொம்ப சந்தோஷம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசின் சார்பாக கலைத்துறை சார்ந்த அத்துணை கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், இயக்குநர்களுக்கும் விருது வழங்கும் விழா மிக சிறப்பாக கலைவாணர் அரங்கிலே இன்று நடைபெற்றது. மிக்க மகிழ்ச்சி. எந்த ஒரு கலைஞனையும் எந்த துறையில் இருந்தாலும் பாராட்டு பெறும் பொழுது அவர்களுக்கு இன்னும் ஊக்கத்தை அளிக்கும். அதே போல தமிழக அரசு கடந்த 10 ஆண்டுகளாக விருது வழங்கும் விழாவே நடத்தாமல் இருந்ததை இன்றைய தினம் நடத்தி இருக்கிறார்கள். இந்த தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் எனக்கும் விருது கிடைத்திருக்கிறது. என்னுடைய பேரன் ஆர்ணவ் விஜய்க்கும் விருது கிடைத்திருக்கிறது. அவரும் பிரமாதமாக வரணும். ரொம்ப உங்களுடைய வாழ்த்துக்களும் அன்பும் தேவை. என்னுடைய சன் அருண் விஜய், அவரும் நிறைய பெரிய விருதுகள், மக்கள் மத்தியில் நிறைய விருதுகளை பெற்றிருக்கார். ஒருவர் வாழ்க. வணக்கம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்க எல்லாருக்கும் இந்த அவார்டுக்கு மிக நன்றி. அண்ட் எல்லாரும் படத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கு இட்ஸ் வெரி ரேர். ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் ஐ காட் திஸ் அவார்ட். அண்ட் எவ்ரிஒன் என்னை ஹெல்ப் பண்ணது மூவிக்கு, ப்ரொடக்ஷன் இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்களால தான் இங்கே இருக்கேன். அண்ட் இந்த அவார்டுக்கு கவர்மெண்ட்க்கு மிக நன்றி. அண்ட் தேங்க்யூ எவ்ரிஒன். I wish this be the first step going forward.
many more to come. Thank you. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அவரோட முதல் படத்திலே கிடைச்சிருக்குன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாடு அரசுக்கு நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நமது தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவுக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய இந்த 5 வருடத்தில் சினிமா கண்டினியூவாக நிறைய அவார்டு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் எல்லாமே பெண்டிங்கில் இருந்தது, எல்லாத்தையும் இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு 2 அவார்டு வந்தது, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோடய இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி எல்லா கலையிலையும் இந்த அவார்டுகளை கொடுத்து எங்களை மாதிரி ஆட்களை ஊக்குவிக்கணும்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க. நன்றி. ஓகேண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். ஜெய்பீம் படத்துக்காக எனக்கு தமிழ்நாடு அரசினுடைய ஸ்டேட் அவார்டு கிடைச்சிருக்கு. ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த படத்தினுடைய நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணமோ அப்பத்திலிருந்து எனக்கு இன்னும் அந்த படத்துக்கான அப்ரிசியேஷன் வந்து நிறுத்தவே இல்லை, ஓயவே இல்லை, இன்னும் கிடைச்சிட்டே இருக்கு. ஸோ எனக்கு இந்த படத்துக்காக இப்படி ஒரு விருது கிடைச்சதுக்கும் அந்த ரெக்கக்னிஷனாக எனக்கு கொடுத்த தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கும் ஜூரிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இங்கே வந்திருந்த எல்லாருக்கும், முக்கியமாக மீடியா எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ. வணக்கம். 2016லேருந்து 2022 வரைக்கும் இந்த ஸ்டேட் அவார்ட்ஸ் இன்னைக்கு வந்து கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் நன்றி. 2D என்டர்டெயின்மெண்ட் சார்பாக நாங்கள் 4 படத்துக்கு பெஸ்ட் ஃபிலிம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம். சூரரை போற்று, ஜெய்பீம், பொன்மகள் வந்தால், கடைக்குட்டி சிங்கம், இந்த 4 படத்துக்கும் பெஸ்ட் ஃபிலிம் அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த எல்லா ஆண்டுகளுக்கும் சேர்த்து ஒன்றா இப்போ வந்து அவார்ட்ஸ் வாங்குறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு வாங்கினாலும் இது இப்போ கிடைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். 2022க்கான சிறந்த நடிகர் சிறப்பு பரிசு வாழ்க விவசாயி படத்துக்காக எனக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 7 வருஷம் கொடுக்காத அவார்டு இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுக்கும்போது பெரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமா இருக்கு. எங்க படத்துக்கு வாழ்க விவசாயி படத்துக்கு கொடுத்தது. நான் இந்த அவார்டு வாங்குற காரணம் இந்த படத்தோட இயக்குனர் தயாரிப்பாளர் தான். இயக்குனர் பொன்னிமோகன் கதிரேசன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் இந்த அவார்டு கொடுத்ததுக்கு. திரும்ப இந்த மாதிரி நல்ல படங்கள் பண்ண ஆசையா இருக்கு. நான் மட்டும் இந்த படம் அவார்டு வாங்கல, எங்க படத்தோட கதையின் நாயகி வசுந்தராவும் சிறந்த சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்காங்க. மிக மகிழ்ச்சி எங்க 2 பேருக்குமே. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழக அரசு சிறந்த ஒப்பனை கலைஞருக்கான 2017 விக்ரம் வேதா படத்திற்கு சிறந்த ஒப்பனையாளர் என்ற விருது தமிழக அரசு வழங்கினதுக்கு நன்றி. என்னோட தயாரிப்பாளர் சசிகாந்த் சார், என்னோட இயக்குனர் இவர் அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புஷ்கர் காயத்ரி அவர்களுக்கு, எங்கள் இயக்குனருக்கு, அதாவது தமிழக அரசுக்கு நன்றி. எங்கள் எல்லாருக்கும் கடவுளுக்கும் இதை வந்து என்னோட மேக்கப் அசிஸ்டன்ஸு ஹேர்ட்ரெஸருக்கு இதை சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மாரியப்பன். 96 என்ற திரைப்படத்துக்கு தமிழ்நாடு அவார்டு வாங்கினதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னோட இயக்குனர் பிரேம் சார் அவருக்கும், என்னோட தயாரிப்பாளர் நந்தகோபால் அவர்களுக்கும் மற்றும் மோகினி படத்தில் மாதேஷ் சார் படத்துக்கு சேர்த்து அவார்டு வாங்கியிருக்கு. மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. தமிழக அரசுடைய ஆமாண்ணே, அதை கலைமாமணி ஏற்கனவே வாங்கியிருக்கிறேன். இது வந்து முதல்ல பெஸ்ட்டு பிளேபேக் சிங்கர் விருது வந்து இது வாங்கினதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் அண்ணன், ஆமாம் உண்மையிலேயே பெரிய சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு கிராமிய கலையில் நம்ம இருந்த கலை வந்து ஒரு நாட்டுப்புற கலை.
நிறைய பிளேபேக் சிங்கர் விருது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கும்பொழுது, அப்போ நான் வந்து 2000 இல்லை 95 பார்க்கும்பொழுது, 90 பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு விருது அந்த மாதிரி ஒரே ஒரு சிங்கருக்கு கிடைக்கும் பொழுது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப அதுக்கான சூழலாம் நம்ம நினச்சி கூட பார்த்ததில்ல. இப்போ கூடமே நான் இந்த விருது எனக்கு கிடைக்கும், என்னுடைய பேர் இருக்கும் அப்படிங்கிறத நான் உண்மையிலேயே நினச்சே பார்க்கல. அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்பொழுது ஒரு செகண்ட் அப்படியே என் கண்ணையே மறைஞ்சிடுச்சு. நம்ம பேர் தானா இது அப்படின்ட்டு தன்னெல்லாம் தொடச்சிட்டு திரும்பி பார்க்கும்பொழுது உண்மையிலேயே என்னுடைய பேர் தான் இருந்தது. அது சத்தியமாக சொல்கிறேன். ஜூரி மெம்பருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழக அரசுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.